அண்மை செய்தி. வெள்ளத்திற்கு மத்தியில் வகுப்புகளை நடத்தி வரும் தலைமை ஆசிரியர் இதனால் அங்கு பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் வண்ணான்குண்டு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. பள்ளி வளாகத்தை வெள்ளம் சூழ்ந்த நிலையிலும் மாணவர்களுக்கு அங்கு பள்ளி நடக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி ராஜா. வணக்கம் பூபதி ராஜா, விவரங்கள். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழலில் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் எனவும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழையினுடைய நிலவரத்தை பொறுத்து தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுத்து அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சூழலில் வெகு சில பள்ளிகளுக்குமே மட்டுமே இன்று விடுமுறையானது விடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது காலை துவங்கி மழை சற்றே வெறித்திருந்த நிலையில் மீண்டும் பலத்த மழையானது மாவட்டம் முழுவதும் தற்போது வரை பெய்து வருகிறது. இந்த சூழலில் ராமநாதபுரத்தை அடுத்த வண்ணாங்குண்டு பகுதியில் 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அந்த பள்ளி வளாகம் முழுவதும் முழங்கால் வரையிலான மழை நீரானது தேங்கி காணப்படுகிறது. இதனை அடுத்து ஏற்கனவே பள்ளி விட அந்த தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியும் கூட அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு விடுமுறை அளிக்காததன் காரணமாக இன்று வழக்கம் போல பள்ளியானது செயல்பட்டது. மாணவ மாணவிகள் 600க்கும் மேற்பட்டோர் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய சூழலில் பள்ளி முழுவதும் தற்பொழுது மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பள்ளிக்குள்ளேயே மாணவ மாணவிகள் முடங்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக பாதுகாப்பான முறையில் மாணவ மாணவிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களும் துரிதமாக செயல்பட வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.